தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளராக முரசொலி அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் முரசொலிக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் முரசொலி, விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் விவசாயிகள் பிரச்சினைகள் தீர பாடுபடுவேன் என்றும், தஞ்சை தொகுதி மக்களின் தேவை அறிந்து நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். மக்கள் விரோத பாஜக அரசு குறித்து வாக்காளர்களிடம் கூறி வெற்றியை முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன் என முரசொலி உறுதிபட தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் தளபதி ஆட்சியினுடைய சாதனைகள், கடந்த பட்ஜெட்டில் சொன்னதை போல அடுத்து வருகிற 2 ஆண்டுகளில் செய்யப்போகிற சாதனைகள், தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் காலையிலே வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை, இவற்றையும் சொல்லி மோடி அரசின் மக்கள் அடைந்த வேதனைகளையும் சொல்லி வாக்கை கேட்பேன். நிச்சயமாக தலைவர் தளபதியிடத்திலே தஞ்சை தொகுதியினுடைய வெற்றியை சமர்ப்பிப்பேன். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வத்திற்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளராக இன்று மீண்டும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் நினைவு இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவச் சிலைக்கு செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, மாநகர செயலாளர் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.